Hi, hello, good evening. Welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போஸ்ட் மார்க்கெட் அப்டேஷன். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்தது, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ், பிஎல், ட்ரெண்ட், என்டிபிசி. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நெகட்டிவ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல், டைட்டான், விப்ரோ, ஹிண்டல்கோ, ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம செக்டர் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி, மீடியம், ஆயில் அண்ட் கேஸ், ரியாலிட்டி, ஐடி செக்டர்ஸ், மெட்டல் அண்ட் ஆட்டோமொபைல் செக்டர்ஸ். ஸோ இந்த செக்டர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிருக்கு. நம்ம ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்கிங் செக்டர்ஸ் வந்து ஆவரேஜாக ட்ரேட் ஆயிருக்கு. நெகட்டிவ்ல வந்து ஃபார்மா செக்டர்ஸ் நெகட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறோம் அப்படின்னா இந்த 2 நாள் மண்டே வந்து மார்க்கெட் நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனது. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, சைட்வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 நாள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எஃப்ஐஎஸ் நேற்றும் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து நேற்று 10,971 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. 9,813 கோடிக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் பையஸாக இருக்காங்க. 1,157 கோடி பை பண்ணி நெட் பையஸாக இருக்காங்க. ஸோ டிஏஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8,406 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. 10,317 கோடி வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. 1,910 கோடி ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் செல்லஸாக இருக்காங்க டிஏஎஸ். ஸோ நம்ம இந்த 2 நாள் தொடர்ந்து பார்க்குறோம் எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மண்டே நல்ல ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. நெக்ஸ்ட்டு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த 3 நாள் நம்ம பார்க்குறோம் மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரே ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம நேற்று சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். பட் மார்க்கெட் இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் அப்லேயும் போகலை, இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன்லையும் வரல. ஸோ அப்போ இந்த வீக்கில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆகும்போது நல்ல ஒரு ரேலி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபர்தராக நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸோ நம்ம நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டியோட சார்ட்டில் ஸோ மார்க்கெட் டவுனில் பிரேக் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் லெவல் நிஃப்டி வந்து இந்த 24,150 ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த 23,950 டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் அப்பில் பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவல் போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது 24,530 ரேஞ்ச். ஸோ இதுதான் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நாளைக்கு இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி நாளைக்கோ இல்லை இந்த வீக்லேயோ இந்த பாக்ஸை பிரேக் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரேலி இருக்கும். ஸோ இப்போ நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் நான் கன்சிடர் பண்ணுறது 24,350. நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 24,530. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணி இந்த 24,000 பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவல் 24,900 ஆர் 25,000 டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நான் சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுறது 24,150, நெக்ஸ்ட்டு 23,950. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது பேங்க் நிஃப்டியோட சார்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேங்க் நிஃப்டியும் இந்த ஒரு சைட்வேஸில் தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹையர் ஐ ஃபார்ம் ஆயிட்டு இது போல் ஹையர் ஐ ஃபார்ம் ஆகிட்டு இந்த பாக்ஸ் லெவல்லே தான் மார்க்கெட் இருக்குது.
ஸோ இந்த ஃபர்தராக இந்த பாக்ஸை பிரேக் பண்ணுது அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் அப்பில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 53,000 தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த பாக்ஸ் இந்த 52,500 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து 52,800 52,900 இந்த ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட் நாளைக்கு நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்துட்ருக்கோம். நாளைக்கு இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் இந்த 51,250 ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட் போகலாம். உங்களோட சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 51,250 இருக்கும். அகெயின் மார்க்கெட் வந்து அப்பில் பிரேக் ஆகுது அப்படின்னா அப்சைட் பிரேக் ஆகுது அப்படின்னா 52,500 பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் 52,900 வரைக்கும் நீங்கள் கால் பை பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 52,450, next level 52,900. support பார்த்தோம் அப்படின்னா 51,850. next level 51,250. next financial nifty. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபின் நிஃப்டியோட லெவலும் சேம் அதே தான். ஏன்னா எல்லாமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் பார்த்தோம், ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 24,231 ரேஞ்சு நான் கொடுத்துருந்தேன். பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 24,201 ஐயை டச் பண்ணிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கன்சாலிடேஷனில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டியில் இந்த 24,231 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக 24,370 ரேஞ்சு டச் பண்ணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் 24,500 டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இது நாளைக்கே பிரேக் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. சப்போஸ் இந்த வீக்கில் எப்போ வேணாலும் மார்க்கெட் அப்சைடு பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் வந்து டவுனில் பிரேக் ஆகுது அப்படின்னா டவுன் சைட் பிரேக் ஆகுது அப்படின்னா 23,930 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் ஷார்ட் போகலாம். 23,670 வரைக்கும் ஃபின் நிஃப்டியில் நீங்கள் ஷார்ட் போகலாம். ஸோ ஃபின் நிஃப்டியில் நான் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணுறது நேற்று நான் கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இதையே பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம 10:30 நான் உங்களுக்கு மார்க்கெட்டோட நிஃப்டியா பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி ஸோ இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். உங்களுக்கு நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். And thank you all.